ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துர்கா லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம்னா, வாங்க சோயா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வானை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சது கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க சோயா போட்டுக்கணும். நான் 1/4 கிலோ சோயா போட்டுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், சோயா எடுத்து வச்சுருக்க சோயாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோயா சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா 5 நிமிஷம் எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா போட்டாச்சு. நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், அப்படியே இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி நல்லா மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த கிரேவி சிக்கன் கிரேவியே மிஞ்சிற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு மட்டும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்குது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டும். மசாலா வாசம் போய் பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். சால்ட்டு பார்த்துக்குங்க, பத்தாட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா செம்மையாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சோயா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. லைக் பண்ணுங்கள். சைடில் தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.